இந்த வருண்குமார் ஐபிஎஸ் உங்களை சம்பந்தமா மன்னிப்பு கேட்டீங்க அப்படி இப்படின்னு அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அது எப்படி? அது ஒரு நான் நகைச்சுவையா பாக்குறேன். அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம ஏதோ காமெடி பண்ணி தலைகிறாப்புல. மன்னிப்பு கேட்கணுங்க அவசியம் எனக்கு ஏன் வருது? அவர் தான் எல்லா அதிகாரி, காவல்துறை உயர் அதிகாரிகள் மூலமும் சில பத்திரிகையாளர்கள் மூலமும் அவருடைய நண்பர்களையும் அனுப்பி எனக்கும் அவர் அண்ணனுக்கு இருக்கிற மோதலை கொஞ்சம் முற்று வச்சு விடுங்க, பேசி விடுங்க. நான் எந்திரிச்சு போனேங்க. அவரோட போய் நான் என்னங்க பேசுறதுக்கு இருக்கு அப்படின்னு எந்திரிச்சு போனேன். அவர் சொல்ற அந்த ஆளுகளை எல்லாம் கூட்டி வர சொல்லுங்க, பேசுவோம் உட்காந்து. அதான் இறங்கிட்டோம்ல பேசுறது போதுறதுன்னு. இப்போ வாங்க யாருன்னு சொல்லுங்க, நம்ம கூப்பிடுவோம். அவரை கூப்பிட்டு எங்க சொன்ன பேசுங்க. சும்மா போற போக்குல சொல்லிட்டு போன. எதுக்கு உனக்கு மன்னிப்புக்கு? நீ யார் முதல்ல? நான் எதுக்கு உன்ட்ட மன்னிப்பு கேட்கணும் சொல்லுங்க? யாரு நீங்க? சும்மா எதையாவது அவர் பேசிட்டு போகல. அவர் என்ன அப்படி எதுக்கு? நான் என்ன தவறு பண்ணியிருக்கேன்? நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? தவறு பண்ணது நீங்க ஒரு செல்போன் திருடன், நீ ஆடியோ திருடன், செல்போன்ல ஆடியோ திருடி வெளியிடுறாரு. நீ திமுகவுக்கு விசுவாசம் காட்டி பதவி உயர்வுக்காக அவங்கள நத்திக்கிட்டு வேலை செஞ்சாரு. நீ அதுக்காக தானே அதே இடத்துல டிஐஜி ப்ரொமோஷன். உன் மனைவிக்கு பக்கத்து மாவட்டத்தில் திண்டுக்கல்ல டிஐஜி. மற்றவங்க எல்லாம் பணியிட மாறுது, உனக்கு உன் மனைவிக்கு மட்டும் அதே இடத்துல இருக்கு. எப்படி அதே இடத்துல இப்படியே என்னகிட்ட சீண்டிக்கிட்டு இருக்கிறதுனால உன்னை ஊக்கப்படுத்தி விடுறாங்க. இவங்க மோத மாட்டாங்க. இப்ப சண்டையை எனக்கு அவர் ஒரு ஆளு, நான் அவரோட மோதணுமா சொல்லுங்க? இவரை என்னை ஏற்று போய் நான் வேற வேலை செய்யறது கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னா? ஏதோ அவர் பேசிட்டு இருக்கிறார், அவ்வளவு. அவர் போய் என்ன பேசுறது?